கிராம மிஷனரி இயக்கம் வழங்கும் கிராமிய நேரம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கிராம மிஷனரி இயக்கம் கடந்த 27 ஆண்டுகளாக சிறுவர் மற்றும் வாலிபர் மத்தியில் ஊழியம் செய்து வருகிறது. 800க்கும் மேற்பட்ட மிஷனரிகளோடு தமிழ்நாட்டில் உள்ள 38 மாவட்டங்கள் உட்பட ஆந்திரா, ஒடிசா, கர்நாடகா, சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களிலும் நற்செய்தி பணியை செய்து வருகிறது. எமது இலக்கு 1,00,000 கிராமங்கள், 7,000 மிஷனரிகள், ஒவ்வொரு மாநிலத்திலும் 500 மிஷனரிகள். எமது தரிசனம் என் ஆட்டுக்குட்டிகளை மேய்ப்பாயாக என்ற வசனத்தின்படி கிராமங்களில் உள்ள சிறுவர் மற்றும் வாலிபர்களை கிறிஸ்துவுக்குள் வழிநடத்தி அவர்கள் மூலம் கிராமங்களை சுவிசேஷ மயமாக்குதல், சந்திக்கப்படும் சிறுவர் மற்றும் வாலிபர்களை நாளைய தலைவர்களாகவும் ஊழியர்களாகவும் உருவாக்குதல், ஒவ்வொரு கிறிஸ்தவரையும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவராக மாற்றுதல். இப்பொழுதும் எமது நிகழ்ச்சிகளை ஜெபத்துடன் பார்த்து பயனடையுங்கள். செயல்படும் கிறிஸ்தவர்களாக தேவனுக்கு உங்களை அர்ப்பணிப்பது உறுதி. ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒரு பணக்கார வாலிபர் ஒரு காஸ்ட்லியான கார்ல போயிட்டு இருந்தாரு. கார்ல போயிட்டு இருக்கும் போது திடீர்னு பிரேக் டவுன் ஆயிடுச்சு கார். உடனே அவர் காரை சரி பண்ண ஆரம்பிச்சாரு. ஒவ்வொரு நட்டா பார்த்தாரு, எல்லாமே கரெக்டா தான் இருந்தது. அந்த கார்ல என்ன பிரச்சனைனே அவருக்கு தெரியல. ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் ஒரு வயதானவர் வந்து, நான் அந்த காரை சரி பார்க்கட்டுமா அப்படின்ட்டு கேட்டாரு. அந்த வாலிபன் மனசுல நினைச்சாரு, நான் இவ்வளவு நேரம் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஒண்ணுமே நடக்கல, இந்த வயதானவர் வந்து என்ன பண்ண போறாரு அப்படின்ட்டு நினைச்சாரு. 5 மினிட்ஸ்ல அந்த காரை சரி பண்ணிட்டாரு. அந்த வயதானவர்கிட்ட அந்த வாலிபன் கேட்டா, எப்படி இவ்ளோ ஃபாஸ்டா சரி பண்ணிட்டீங்க? வயதானவர் என்ன சொன்னாரு தெரியுமா? அந்த காரை கண்டுபிடிச்சதே நான் தான். இதே மாதிரிதான் நம்ம வாழ்க்கையிலயும் நம்மளுக்கு ஏதாவது பிரச்சனை, கேள்வி, குழப்பங்கள் இப்படி எது வரும்போதுனாலும் நம்ம மனுஷங்கிட்ட போய் கேட்கிறோம். ஆனா அவங்க எல்லாம் உங்களை படைக்கலங்க, ஏசப்பா தான் உங்களை படைச்சாங்க. உங்களுக்கு இருக்க ஒவ்வொரு கொஸ்டின்ஸ்க்கும் ஏசப்பால மட்டும்தான் பதில் சொல்ல முடியும். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஏசப்பா கிட்ட ப்ரே பண்ண வேண்டியதுதான். ஹலோ நேயர்களே, உங்ககிட்ட ஒரு நிமிஷம் பேசலாமா? ஒருத்தர் ஒரு பெரிய ட்ரெஸ் கடைக்கு போய் அங்க இருக்க எல்லா ட்ரெஸ்ஸையும் பார்த்துட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டிஷர்ட்டை எடுத்தாரு. அதை வாங்கலாம் அப்படின்னு அந்த டிஷர்ட்டோட விலையை பார்த்தப்பதான் தெரிஞ்சு அது ரொம்ப காஸ்ட்லியான டிஷர்ட்னு. அந்த டிஷர்ட்டை கொண்டுட்டு அந்த மேனேஜர்கிட்ட போய், எதுக்கு இதுக்கு இவ்வளோ விலை போட்டிருக்கீங்க? இதுல அப்படி ஒன்றும் பெரிய டிசைனோ இது அழகான கலரும் இல்லையே, அப்புறம் எதுக்கு இது இவ்வளோ காஸ்ட்லியா இருக்குன்னு கேட்டாராம். அந்த மேனேஜர் அதுக்கு, இதோட மதிப்பு இது உருவாக்குனவரை பொறுத்து இருக்கு, இதுல இருக்க கலரை பொறுத்தோ இதுல இருக்க டிசைனை பொறுத்தோ கிடையாதுன்னு சொன்னாராம். அதே போலதான் நம்மளும், நம்ம எவ்வளோ அழகா இருக்கோம், நம்ம குவாலிஃபிகேஷன் என்ன, நம்ம எவ்வளோ படிச்சிருக்கோன்றதை பொறுத்தலாம் நம்ம மதிப்பு கிடையாது. நம்மளை யார் உருவாக்கி இருக்கா? நம்மளை உருவாக்குனது ஏசப்பா. அவ்வளோ மகத்துவமான தெய்வம் நம்மளை உருவாக்குனதுனாலதான் நம்ம இவ்வளோ வேல்யூபிளா இருக்கோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பேர் செல்வினா சரணன். என் கிராமம் கொக்கலாஞ்சேரி. 84ஆம் சங்கீதம். சேனைகளின் கர்த்தாவே, உமது வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவைகள். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களிலே வாஞ்சையும் தவனவுமாய் இருக்கிறது. என் இருதயமும் என் மாம்சமும் ஜீவனுள்ள தேவனினுடைய கெம்பீர சத்தம் கேட்டது. என் ராஜாவும் என் தேவனுமாகிய சேனைகளின் கர்த்தாவே, உமது பீடங்கள் அண்டையில் அடைக்கலான் குருவிக்கு வீடும் தகவிலான் குருவிக்கு தன் குஞ்சுகளை வைக்கும் கூடும் கிடைத்தது. உம்முடைய வீட்டில் வாசமா இருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் எப்பொழுதும் உம்மை துதித்துக் கொண்டே இருப்பார்கள். உம்மிலே பலன் கொள்கிற மனுஷனும் தங்கள் இதயங்களில் செவ்வையான வழிகளை கொண்டிருக்கிறவர்களும் பாக்கியவான்கள். அழுகையின் பள்ளத்தாக்கில் உருவம் நடந்து அதை நீருற்றாக்கி கொள்கிறார்கள். மழையும் குளங்களை நிரப்பும். அவர்கள் பலத்தின் மேல் பலனடைந்து சியோனிலே தேவ சந்ததியில் வந்து காணப்படுவார்கள். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, என் விண்ணப்பத்தை கேளும். யாக்கோபின் தேவனே, எனக்கு செவிகொடும். உங்கள் கேடகமாகிய தேவனே, கண்ணோக்கமாயிரும். நீர் அபிஷேகம் பண்ணினவரின் முகத்தை பாரும். 1000 நாளை பார்க்கிலும் உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் நல்லது. மகாமிரிய பிரகாரங்களில் வாசமாயிருப்பதை பார்க்கிலும் தேவனுடைய ஆலயத்தின் வாசல்களில் காத்திருப்பதையே தெரிந்து கொள்ளுவேன். தேவனாகிய கர்த்தர் சூரியனும் கேடகமுமானவர். கர்த்தர் கிருபையும் மகிமையையும் அருள்வார். உத்தமமாய் நடக்கிற
ஆவான். இயேசுவின் செல்லங்கள். Praise the Lord. நான் ஒரு வசனம் சொல்லட்டுமா? வானங்கள் தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறது, ஆகாய விரிவு அவருடைய கரங்களின் கிரியையை அறிவிக்கிறது. பகலுக்கு பகல் வார்த்தைகளை பொழிகிறது, இரவுக்கு இரவு அறிவை தெரிவிக்கிறது. சங்கீதம் 19:1-2. இயேசுவின் செல்லங்கள். எனக்கு இயேசுவின் செல்லங்கள். இன்றைய வசனம், நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். யோவான் 14:15. நம்முடைய தவறை பைபிள் சுட்டி காண்பிக்குது. யாரோ நமக்கு நம்முடைய தவறை சுட்டி காண்பிக்கிறாங்க, ஒன்றும் செய்யறதில்ல, கண்டுக்கிறதே இல்லை. அம்மா சொன்னாங்க, ரைட், அது அப்படியே மறந்துடுறது. யாரோ சொல்லி, ஒரு மனிதர் சொல்லி நான் கேட்காத ஒரு வார்த்தையை இயேசுவே நேரடியாக என்னிடத்தில் வந்த பேசினா கூட அப்படிலாம் கேட்ட மாட்டோம். அது ஒரு வஞ்சனை. ஆண்டவர் பேசினா நான் செய்வேன் அப்படின்னு சொல்றது, நான் ஒபே பண்ணுவேன் அப்படிங்கிறது நம்மை நாமே ஏமாற்றிக் கொள்ளக்கூடிய ஒன்று. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் ஜெபித்து நம்ம தரித்து கொள்ள வேண்டிய ஒரு வஸ்திரம் என்ன? தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 24:16 வாசிக்கிறோம், நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான். அல்லேலூயா. பயப்பட வேண்டியதில்லை, போச்சு விழுந்துட்டோம், இனி நம்ம முடிஞ்சுக்காத அப்படின்னு ஒரு நாள் நம்ம நினைக்க வேண்டியதில்லை. அல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உங்களை குறித்தும் என்னை குறித்தும் ஆண்டவரை பின்பற்றுகிற சீஷர்களாகிய நமக்கு வசனம் சொல்லுகிறது என்ன? நமக்குள் பலவீனங்கள் இருக்கிறது, விழுந்து போக வாய்ப்பு இருக்கிறது, ஆனாலும் நம்மை திரும்ப எழும்ப செய்கிற தேவன் நம்மோடு இருக்கிறார். இது ஒரு பெரிய நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு கிருபை. இன்றைக்கி நம்ம என்ன கொஞ்ச நேரம் வசனத்திலேருந்து பார்க்க போகிறோம்னு சொன்னால், ஒரு நீதிமான் விழக்கூடிய வாய்ப்பு இருக்கும்போது ஆண்டவர் ஏதாவது வகையில் அவன் விழுந்து விடாமல் இருக்க வாய்ப்புகளை கொடுப்பார், எச்சரிப்புகளை கொடுப்பார். ஒருவேளை விழுந்து விட்டால், நீ இப்படி விழுந்துட்ட, நீ உன்னை சரி செய்து கொள் என்று சொல்லி ஆண்டவர் பேசுவார். ஆமென். சரி, அப்படி பேசும்போது ஆண்டவர் ஏதாவது வகையில் வசனத்தில் இருந்தோ, ஒரு பிரசங்கியார் மூலமாகவோ, ஒரு தீர்க்கதரிசி மூலமாகவோ ஆண்டவர் பேசும்போது அதுக்கு நம்ம என்ன ரெஸ்பான்ஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதை குறித்து நம்ம முடிவு பண்ணணும். ரைட்டா? நம்ம பைபிளில் இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் ஒரு சிலருக்கு நீ இப்படி ஒரு தப்பு பண்ணிடலாம்ப்பா அப்படின்னு ஒருத்தர் எச்சரிக்கிறாரு, ஒரு சிலரை நீ இப்படி தப்பு பண்ணிட்ட அப்படின்னு சொல்லி எச்சரிக்கிறாரு. அவங்க என்ன ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு சரின்னு சொன்னாங்களா, மறுத்தாங்களா அப்படின்னு சொல்லி சில ரெஸ்பான்ஸ் என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். நம்ம எப்படி என்னுடைய குறையை யாராவது சுட்டி காண்பித்தால் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிறத நமக்கு காண்பிக்கக்கூடிய கண்ணாடி. சரியா? ஆதியாகமம் 4வது அதிகாரத்தில் சொந்த சகோதரன் ஆபேலை கொன்ற காயினை குறித்து நம்ம அங்கே பார்க்குறோம்ல. 4வது அதிகாரம் எடுத்துக்கிட்டால் அங்கே ஆண்டவர் காயின் இப்படி ஒரு தவறிலே விழப்போகிறான் என்பதை அறிந்து 6வது 7வது வசனங்களில் எச்சரிக்கிறார். ஏன் இப்படி உனக்கு ஒரு எரிச்சல் வந்திருக்கு, இப்படி உன் முகநாடி ஏன் வேறுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு 7வது வசனத்தில் நீ நன்மை செய்யாதிருந்தால் பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கும் அப்படின்னு சொல்கிறார். உன் இருதயத்தை சரிப்படுத்திக்கொள். ஒரு சின்ன விஷயத்திற்கு உன் எரிச்சலாகி கோபமாகி மனக்கடினமாயிட்ட, இதோட நீ முடிஞ்சிடும்னு நினைக்காத. வாசப்படியிலே பாவம் படுத்து கொண்டிருக்கிறது. நீ பலவீனமாக உன் இருதயம் சரி செய்யாத சின்ன சின்ன பாவங்களுக்கு இடம் கொடுத்து நீ கடினப்பட்டு விட்டால் இன்னும் பெரிய பாவத்திற்குள் உன்னை தள்ளும்படி பாவம் வாசப்படியிலே படுத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், எச்சரித்து விடுகிறார். ஏன் எச்சரிக்கிறார்? ஆண்டவர் அன்பாகவே இருக்கிறார். ஆமென். காட் இஸ் லவ். தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. காயினை நேசிக்கக்கூடிய ஒரு ஆண்டவர். இது மறந்துடவே கூடாது. காயினை நம்ம பார்க்கும்போது ஏதோ பெரிய வில்லன் மாதிரி பார்க்கக்கூடாது. இங்கே யாரை பார்க்கணும்? நம்ம காயினுடைய தேவனை பார்க்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர்? காயினையும் நேசிக்கிறவர். அவனும் அழிந்து விடக்கூடாது, காயினும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற ஒரு ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். இப்படி ஒரு நீ பாவத்தில் விழுந்து விடலாம் என்று ஒரு எச்சரிக்கையை செய்கிறார். சரி, இதற்கு காயினுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? இதுக்கு என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தா ஒன்றுமே செய்யலை. ரைட்டா? நீ அவனை ஆண்டு கொள்வாயின்னு 7வது வசனம் முடியுது. 8வது வசனத்தில் காயின் தன் சகோதரனாகிய ஆபேலோடு பேசினான், அடுத்து கொலை செய்து விடுகிறான்னு எழுதியிருக்கு. அப்போ காயினுடைய ரெஸ்பான்ஸ் என்னன்னா இன்டிஃபரன்ஸ்.
ஆமாம் யார் சொன்னார் அதுக்கு நான் என்ன அப்படின்னு அதை கண்டுகொள்ளாமல் இருந்து கொள்வது, இது ஒரு வகையான ரெஸ்பான்ஸ். நீங்களும் நானும் அப்படி செய்ய வாய்ப்பு இருக்குது. நம்முடைய தவறை பைபிள் சுட்டி காண்பிக்குது. யாரோ நமக்கு நம்முடைய தவறை சுட்டி காண்பிக்கிறாங்க, ஒன்றும் செய்கிறதில்ல, கண்டுக்கிறதே இல்லை. ஆமாம் சொன்னாங்க ரைட், அது அப்படியே மறந்துடுறது இல்லை, இன்டிஃப்ரெண்ட். காயின் அப்படி இருந்து அதனுடைய முடிவை நம்ம பார்க்குறோம். சொந்த சகோதரனை கொன்று விடுகிறான். அவனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய நிலையை குறித்து வசனங்கள் 14 பார்க்கிறோம். நான் பூமியிலே நிலையற்று அலைகிறவனாக இருப்பேன், என்னை கண்டுபிடிக்கிறவன் என்னை கொன்று போடுவானே என்றான். காயினுடைய நிலை பரிதாபமாக மாறிவிடுகிறது. தம்பியை கொண்டுட்டா ஏதோ பிரச்சனை தீந்துருன்னு நினச்சிட்டான். பாருங்களேன், இன்றைக்கி உலகத்தில் நடக்கக்கூடிய எத்தனையோ கொலைகள், குற்றங்கள், பழி வாங்குதல், அதனுடைய பின்னணி இதுதான். இவனை நான் பழி வாங்கிட்டா, இவனை நான் கொண்டுட்டா ஏதோ வாழ்க்கையில் நிம்மதி கிடைச்சிடும்னு பிசாசு மனிதர்களை ஏமாற்றி விடுகிறான். எப்படி இந்த பழத்தை நீ சாப்பிடு, உன் கண் திறக்கப்படும், நீ தேவனைப் போல் ஆவாய் அப்படின்னு சொல்லி ஏவாள் வஞ்சிக்கப்பட்டது போல எல்லா பாவத்திற்கு பின்பாக பிசாசுடைய பொய் இருக்குது. இந்த பாவம் செஞ்சிட்டா அதில் உனக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு நல்ல முடிவு இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ வகையில் பிசாசு மனதை குழப்பி விடுகிறான், கண்களை குருடாக்கிடுறான். அப்போ காயின் நினச்சிருக்கான், தம்பியை கொன்னுட்டா அவனுக்கு இருக்கிற அந்த வெறி, அவன் என்ன அவன் காணிக்கு ஆண்டவர் அங்கீகரிக்கிறார், என்னை அங்கீகரிக்கவில்லை என்கிற அந்த தனக்குள் இருக்கிற அந்த பொறுமல்கள் சரியாகிவிடும் கூட நம்பி இருக்கிறான். பாருங்களேன், ஆனால் நிலை என்னாச்சு? அந்த கொன்று முடித்தவுடன் அவனுக்கு எந்த ஒரு நிம்மதியும் கிடைக்கல. மாறாக பூமியில் நிலையற்று அலைகிற ஒரு நிலை. இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற அநேக கோடி மக்களுடைய நிலை இதுதான், நிலையற்று அலைகிற ஒரு வாழ்க்கை. இன்னொன்று பயந்துகிட்டே இருக்கிறான், என்னை கண்டுபிடிக்கிறவன் என்னை எவனும் என்னை கொன்று போடுவானே, பயந்து பயந்து இதுவே வாழ்க்கையாக மாறிடுது. அதனுடைய முடிவு அடுத்து எழுதியிருக்கு 16, அப்படியே காயின் கர்த்தருடைய சந்நிதியை விட்டு புறப்பட்டு. இதுதான் அந்த வசனங்களில் ரொம்ப சோகமான ஒரு வசனம். கர்த்தருடைய சந்நிதியை விட்டு போயிடுறது. போய் அடுத்து என்ன செய்ய, மனைவி, குடும்பம், சொந்த பிள்ளை பேரில் ஒரு ஊரு கட்ட, ஏதோ ஒரு லைஃப் அப்படி போகுது. ஆனால் மனசுக்குள்ள அவன் ஒரு நிலையற்றவன், பயந்து பயந்தே அவனுடைய வாழ்க்கை முடிவடைகிறது. இதுதான் காயினுடைய நிலை. நம்ம என்ன பார்க்குறோம்? கர்த்தர் ஒரு மனிதனுடைய குறையை சுட்டி காண்பிக்கும் போது என்னெல்லாம் மனிதர்கள் வேதத்திலே செய்தார்கள் அப்படின்னு பார்க்கும்போது காயினுடைய நிலையை நம்ம பார்க்குறது என்ன? இன்டிஃபரன்ஸ். ஆண்டவர் சொல்லுவதை கேட்காத போலவே இருக்கிறது, அதுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸ் பண்ணாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம போய்கொண்டே இருக்கிறது. என்ன ஆகும் அப்படிங்கிறத இதில் பார்க்குறோம். இதில் நான் எப்பயும் கவனித்து நான் ஆச்சரியப்படுற ஒரு விஷயம், நான் சில நேரம் நினைப்பேன், ஆண்டவர் நேரடியாக என்னிடத்தில் வந்து பேசிவிட்டால் நான் சில விஷயத்தில் நல்லா இருப்பேனோ, கீழ்ப்படிஞ்சிருவேனோ அப்படின்லாம் நானாக நினச்சிக்கிடுவேன். ஒருத்தர் சொல்லி ஒன்று நான் கேட்கல, இதே இது ஜீசஸ் வந்து ஒரு தரிசனத்தில் என்கிட்ட வந்து நின்று பேசினா நான் கேட்டுருவேனா அப்படின்னு சொல்லி நானாக கேட்டு பார்க்குறேன். அப்படிலாம் இல்லைன்னு பைபிள் சொல்லுது. காயினோடு நேரடியாக ஆண்டவர் பேசுகிறார். அப்போ யாரோ சொல்லி, ஒரு மனிதர் சொல்லி நான் கேட்காத ஒரு வார்த்தையை இயேசுவே நேரடியாக என்னிடத்தில் பேசினா கூட அப்படிலாம் கேட்ட மாட்டோம். அது ஒரு வஞ்சனை. ஆண்டவர் பேசினா நான் செய்வேன் அப்படின்னு சொல்கிறது, நான் ஒபே பண்ணுவேன் அப்படிங்கிறது நம்மை நாமே ஏமாற்றி கொள்ளக்கூடிய ஒன்று. ஊழியத்தில் பார்க்குறேன், ஆண்டவர் நேரடியாக வந்து என்கிட்ட சொல்லிட்டு அந்த ஊழியத்தை செஞ்சிருவேனா அப்படின்னு நானாக கற்பனை பண்ணி பார்க்குறேன். யோனா புஸ்தகம் சொல்லுகிறது இல்லை என்று சொல்லுகிறது. யோனாட்ட யாரோ சொல்லலை, அவருடைய ஸ்தாபனத்தின் தலைவர் சொல்லலை, நீ போய் நினைவாக்கு போப்பா அப்படின்லாம் சொல்லலை. ஆண்டவர் நேரடியாய் சொல்லுகிறார், கீழ்ப்படியவில்லை. அப்போ கீழ்ப்படிய மனதில்லாவிட்டால், கைடன்ஸை கேட்க எனக்கு மனசு இல்லாட்டா, நேரடியாக இயேசுவே என்னிடத்தில் வந்து சொன்னாலும் கேட்க மாட்டேன் என்கிற சத்தியத்தை இந்த வசனங்கள் எல்லாம் என்ன செய்கிறது? நமக்கு சொல்லுகிறது. சரி, நம்ம செய்தி என்ன? நம்முடைய குறைகள் சுட்டி காண்பிக்கப்படும் போது நம்ம எப்படி பிஹேவ் பண்ணுவோம்? பைபிளில் உள்ளவர்கள் எப்படி பிஹேவ் பண்ணாங்க? 2 நாளாகமத்தில் உசியா ராஜாவை குறித்து 26வது அதிகாரத்தில் எழுதியிருக்கு. இந்த மனிதன் 26வது அதிகாரத்தில் பார்க்கும்போது தேவனுக்கு பிரியமாக இருந்த ஒரு மனிதன், ஆண்டவரை நேசித்தார். 5வது வசனத்தில் எழுதியிருக்கு, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் தேவன் அவன் காரியங்களை வாய்க்கச் செய்தார் அப்படின்னு சொல்லி பின்பகுதியில் எழுதியிருக்கு. ரைட்டா? ஓகே, இவருடைய வாழ்க்கையில் எல்லாமே சக்ஸஸ். கர்த்தருக்கு பிரியமாக இருப்பார், செயல்படக்கூடியவர், ஆண்டவர் சொன்னதை செய்வார், தேசத்தை பாதுகாப்பார், சத்துருக்கு விரோதமாய் கர்த்தருடைய சித்தத்தின்படி யுத்தம் செய்து தேசத்தை பாதுகாப்பார், எல்லாவற்றிலும் வெற்றி. ரைட்டா? ஓகே, அவர் வாழ்க்கையில் நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தா 16வது வசனத்தில் போட்டிருக்கு, அவன் பலப்பட்ட போது தனக்கு கேடுண்டாக மட்டும். வாழ்க்கையில் நம்ம பலவீனமாக இருக்கிறோம், குறையுள்ளவர்களாக இருக்கிறோம். ரைட்டா? அந்த நேரத்தில் கூட கொஞ்சம் சரியாக இருப்போம்னு நினைக்கிறேன். நம்மளை தாழ்த்தி, ஐயோ இப்படி இருக்கோம், வாழ்க்கையில் கஷ்டப்படுறோம், குறையாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்மை நாமே ஆராய்ந்து ஒரு தாழ்மையாக இருப்போம்னு நினைக்கிறேன். ஆனால்
நம்ம எடுக்கிற ட்ராக் வாழ்க்கையில் ஜெயம் பெறுகிறோம், பலப்படுகிறோம், அங்கே ஒரு ஆபத்து காத்திருக்கிறது, தனக்கு கேடுண்டாகும் மட்டும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. ரைட்டா? என்ன செய்தாரா? விபச்சாரம் செய்தாரா? கொலை செய்தாரா? இல்லை, தன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாக மீறுதல் செய்து தூப பீடத்தின் மேல் தூபம் காட்ட கர்த்தருடைய ஆலயத்திற்குள் பிரவேசித்தான். கேடுண்டாக என்னங்க செஞ்சாரு? கொலை செஞ்சாரா? கொள்ளையடிச்சாரா? விபச்சாரம் செய்தாரா? ஒன்றுமே அப்படிலாம் தப்பு செய்யலை. தேவனுடைய ஆலயத்திலே தூப கலசம் என்று ஒன்று இருக்கும். அதெல்லாம் அங்கே பயன்படுத்தக்கூடிய ஒன்று. அதெல்லாம் பயன்படுத்தணும்னு சொல்லி மோசையின் ஆகமங்களில் எழுதியிருக்கு. ஆனால் அதை யார் மட்டும் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பேசியிருப்பார்னா, லேவி கோத்திரத்தார் மட்டும்தான் என்ன செய்யணும்? அதை தொடணும், அந்த ஊழியத்தை செய்யணும். அதை மீறி அதை செய்ய போகிறாருன்னு சொல்லி எழுதியிருக்கு. இப்போ கேள்வி, எதுக்காக இப்படி திடீர்னு இப்படி ஒரு ஆசை வந்துச்சு? எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, எல்லாம் கர்த்தர் கைகூடி வர பண்ணுகிறார், ராஜாவாக அபிஷேகம் பண்ணி அதை எல்லாம் ராஜாவாக செய்ய வேண்டிய ஊழியத்தை செய்து கொண்டு இருக்கிறார். திடீர் என்ன இப்படி போயிட்டார் அப்படிங்கிறதுக்கு நேரடி ஆன்சர் இல்லை, நம்மளாம் அசியூம் பண்ணலாம். அதில் ஒரு ஆசை, அதில் ஒரு இச்சை. சிலர் கவனிச்சா எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொன்னால், பணம் நிறையா வச்சுருப்பாங்க. இந்த எழுதியிருக்குல்ல, பலப்பட்ட போது பணம் நிறையா வச்சுருக்கிற ஒரு சிலருடைய ஹார்ட் எப்படி இருக்குன்னா, ஊழியத்துக்கு தர்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்காது. நம்மளாம் ஏதாவது செய்வோம், தப்பு கிடையாது, இருக்கிற பணத்தை வச்சு என்ன வேணாலும் செய்யலாம். அவங்களா ஏதாவது ப்ராஜெக்ட் போடுவாங்க, அவங்களா ஏதாவது ஒன்று செய்வாங்க. மற்ற ஊழியர்கள் ஏதாவது கம்பல் பண்ணுவாங்க, நாங்கள் இப்படி ஒன்று பண்ணுறோம், அதில் நீங்கள் இப்படி ஜாயின் பண்ணுங்கள், உங்கள் மிஷினரிகளை இதுக்கு அனுப்புங்க. அதை கவனித்து பார்த்தோன்னா அந்த ஸ்பிரிட் நல்லா இருக்காது. ஏதோ அவங்களுக்கு ஒரு திருப்தி, நம்மகிட்ட இருக்கிற பணத்தை யூஸ் பண்ணி நம்ம ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு அவங்களாம் நினச்சிக்கிடுவாங்க. ரைட்டா? எல்லாரையும் சொல்லலை, உண்மையாய் பணத்தை வைத்து ஊழியம் செய்கிறவன் அநேகர் நல்லா செய்கிறது உண்டு. இங்கே உசியாவை போல, அதாவது 2 வகையாக ஊழியத்தை பிரிக்கலாம். ஆத்தும பார ஊழியம், ஆத்துமாக்கள் மேலே பாரத்தோடு ஊழியம் செய்கிறது ஒன்று. ஆத்தும திருப்தி ஊழியம், எனக்காக செய்கிறது. அந்த தூப பீடத்தை எடுத்து அப்படியே எனக்கு காட்டினா எனக்கு ஒரு சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு சந்தோஷம் இந்த உசியா ராஜாவுக்கு என்ன செஞ்சிருச்சு? திடீர்னு ஆசை வந்துருச்சு. ஓகே, பெரிய தப்பு பண்ணிட்டார். அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், 17வது வசனத்தில் இருக்குது, ஆசாரியர்கள் ஒரு கூட்டமாக வந்து என்ன செய்கிறாங்க? உட்பிரவேசித்து 18 சொல்கிறாங்க, ராஜாவாகிய உசியாவோடு எதிர்த்து நின்று இவங்களை பாராட்டணும், இந்த லேவியர்களை பாராட்டணும். ராஜாவுக்கு விரோதமாக தைரியமாக போகிறாங்க பாருங்களேன். கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருக்கு தூபம் காட்டுகிறது உமக்கு அடுத்ததல்ல, தூபம் காட்டுகிறது பரிசுத்தமாக்கப்பட்ட ஆரோனின் குமாரனாகிய ஆசாரியனுக்கே உரியது. இதில் நீர் மீறுதல் செய்தீர், தேவனாகிய கர்த்தராலே உமக்கு மேன்மையாக இருக்காதுன்னு சொல்லி அங்கே வந்து தைரியமாக என்ன செய்கிறாங்க? எதிர்த்து குறையை சொல்லுகிறார்கள். நம்ம செய்தி எது மிஸ் பண்ணிடக்கூடாது. என்கிட்ட உள்ள குறைய யாராவது சொல்லும்போது நான் எப்படி ரெஸ்பாண்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வசனங்கள் என்னை கேட்குது. ரைட்டா? இங்கே உசியா ராஜா என்ன செய்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். 19வது வசனம், அப்பொழுது உசியா என்னன்னு போட்டிருக்கு? கோபம் கொண்டான். ஆண்டவரை தேடிய மனிதன், வசனத்தை தேடிய மனிதன் வசனத்தின்படி தவறு செய்கிறாய் என்கிறது சுட்டி காண்பிக்கும் போது, அடடா அப்படின்னு சொல்லி மனம் திரும்பி இருக்க வேண்டிய நபர் கோபம் கொண்டான் என்று சொல்லி எழுதி இருக்கிறது. பைபிள் வாசிச்சவங்களுக்கு தெரியும். அதே வசனத்தில் படித்து அவனுடைய முடிவு என்னன்னு பார்க்குறோம். அவனுடைய நெற்றியிலே குஷ்டரோகம் தோன்றிற்று. இந்த மாதிரி இந்த குஷ்டரோகம், இப்படி தப்பு செய்யும்போது குஷ்டரோகம் வந்துச்சு, மீரியாம் மேல் குஷ்டரோகம் வந்தது. இதுதான் லேவியராகமம் 13, 14வது அதிகாரத்திற்கான கீ. லேவியராகம் படிக்கும்போது அந்த ஒரு பெரிய சாப்டர் 2 வரும், 13, 14. இப்போ எடுக்க வேண்டாம். குஷ்டரோகம், அதுக்கு என்ன செய்யணும், பரிகாரம் என்ன செய்யணும், அதுக்கு லேவியன் என்ன செய்யணும்னு சொல்லி பெரிய அதிகாரங்கள் எழுதப்பட்டிருக்கும். நமக்கு கேள்வி, குஷ்டரோகமா அப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி நம்ம யோசிக்கும் போது நமக்கு என்ன லெசன் அதில் இருக்கும்? அந்த லேவியராகமம் 13, 14 படிக்கும்போது பாவத்தின் விளைவு அப்படி படிக்கணும். அங்கே குஷ்டம் அப்படிங்கிற வேர்டு வரும்போதெல்லாம் என்ன செய்யணும்? பாவங்கிற வார்த்தையை அங்கே போட்டுட்டு நம்ம படித்தோன்னா கொஞ்சம் புரிஞ்சிடும். ஓஹோ, இப்படி வீட்டுக்குள்ளே குஷ்டம் வந்துடலாம், வஸ்திரம் அப்படின்னா நம்முடைய ஆவிக்குரிய வஸ்திரங்களில் குஷ்டம் வந்துடலாம் அப்படிங்கிற பல அர்த்தங்கள் அதை படித்து அதற்குரிய பரிகாரமும் அங்கே சொல்லப்பட்டிருக்கு. இந்த உசியா ராஜாவுடைய நிலை 21வது வசனத்தில் எழுதியிருக்கு. ராஜாவாகிய உசியா தன் மரண நாள் மட்டும் குஷ்டரோகியாக இருந்து அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ தேவனுடைய வார்த்தை அவருடைய குறைகள் சுட்டி காண்பிக்கும் போது கோபமடைந்த ஒரு மனிதன் என்ன செய்கிறோம்? பார்க்குறோம். குஷ்டம் அவனுக்கு வந்து விட்டதை நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் 7வது அதிகாரத்தில் ஸ்தேவான் அங்கே தன்னை சுற்றி இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லி அவளை கண்டித்து பேசுகிறத 7வது அதிகாரத்தில் பார்க்கலாம். 51வது வசனத்தில் 7:51 அப்போஸ்தலரில் வணங்கா கழுத்துள்ளவர்களே அப்படின்னு சொல்கிறாரு. 52 தீர்க்கதரிசிகளே, யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லி
சொல்லும்போது 54 எழுதியிருக்கு, இவைகள் அவர்கள் கேட்டபோது மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். எல்லாரும் என்னை பாருங்க, பல்ல கடிங்க. எனக்கு கடிச்சு சத்தம் வருமான்னு தெரில. பல்ல கடிக்கிறது இல்லை. கோபமடைந்து மூர்க்கமடைந்து அவனை பார்த்து பல்லை கடித்தார்கள். சரி, கேள்வி என்ன? என் குறையை யாராவது சொன்னால் நான் என்ன செய்ய போகிறேன் அப்படிங்கிற ஒரு கேள்விகளை இந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு முன்பு வைக்கிறது. இன்டிஃப்ரெண்ட், எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கண்டுக்கிடாமல் இருந்த காயினை பார்த்தோம். இங்கே நேரடியாய் குறை சொல்லப்பட்ட போது கோபப்பட்டு மூர்க்கமடைகிற மனிதர்களை என்ன செய்கிறோம், பார்க்குறோம். இதுக்கு அடுத்த கேட்டகரி இருக்குது. 2 நாளாகமம் 24வது அதிகாரம் யோவாஸ் அப்படிங்கிற ஒரு ராஜாவை குறித்து எழுதப்பட்டிருக்கு. இவர் வாழ்க்கையில் அநேக காலங்கள் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை, நல்ல ஆண்டவருடைய ஆலயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஜனங்களை தேவனண்டை நடத்துவதற்கு, ஊழியம் செய்வதற்கு, அதுக்கெல்லாம் கருத்தாக இருந்த ஒரு மனிதன். இவருடைய ஒரு வீக்னஸ் என்ன அப்படின்னா, 2 நாளாகமம் 24:2 எழுதியிருக்கு, ஆசாரியனாகிய யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானதை செய்தான். சந்தோஷம். எப்பெல்லாம் செஞ்சாரா? அந்த வசனத்தில் என்ன இருக்குது? மறுபடியும் எல்லாரும் அதை கவனிங்க. எவ்வளோ நாள் நல்லவளாக இருந்தார்னு போட்டிருக்கு. ஆசாரியனாகிய, எல்லாரும் பைபிள் கவனிக்கிறீங்களா? யோய்தாவின் நாளெல்லாம் யோவாஸ் கர்த்தரின் பார்வைக்கு. ஆமாம். அப்போ தன்னை கவனித்து கொண்டே இருந்து இப்படி இருப்பா அப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி அவனை கவனித்து கொண்டே இருக்கிற வரைக்கும் நல்லா இருந்திருக்கிறார். ரைட்டா? அதில் நீங்கள் அடுத்த நடுவில் படிச்சிங்கன்னா கர்த்தருக்கு பிரியமான அவர் செய்த ஊழியங்கள் எல்லாம் எழுதியிருக்கு. 17வது வசனத்தில் எழுதியிருக்கு, 2 நாளாகமம் 24:17 யோய்தா மரணமடைந்த பின்பு யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். அப்பொழுது ராஜா அவர்களுக்கு செவி கொடுத்தான். இவ்வளவு நாளும் அந்த தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை கேட்டு அவங்களுக்கு கர்த்தருக்கு பிரியமாக இருந்த மனிதன், அதுக்கடுத்து என்ன நடக்குதான், யூதாவின் பிரபுக்கள் வந்து ராஜாவை பணிந்து கொண்டார்கள். அந்த பிக்சர் அப்படியே கவனிச்சு பாருங்க. அப்படியே எல்லாரும் வந்து அப்படியே ரொம்ப பயபக்தியாக நிற்கிறாங்க, ஐயா வாழ்கங்கிறாங்க, ஏதோ ஒன்று பேசுகிறாங்க. இந்த ராஜா நினச்சிக்கிறாரு எல்லாரும் நம்ம சொல்கிறத கேட்குறாங்க அப்படின்னு ஏதோ நினச்சிக்கிறாரு. உண்மை என்னன்னா, அவங்க சொல்கிறத இவர் கேட்க போகிறார். என்ன கேட்க போகிறாரு? 18 இருக்குது, அப்படியே அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை விட்டு தோப்பு விக்கிரகங்கள் சிலைகளையும் சேவித்தார்கள். அப்பொழுது அவர்கள் செய்த இந்த குற்றத்தின் நிமித்தம் யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் கடும் கோபம் உண்டது. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் இருக்கிற உங்களுக்கும் எனக்கும் இது ஒரு எச்சரிக்கை. இன்னைக்கு கர்த்தரை சேவிக்கிறோம், இன்னைக்கு ஊழியம் செய்கிறோம், நல்லது. எப்போ வேணாலும் இப்படி தோப்பு விக்கிரகங்களையும் சிலையும் சேவிக்க போன இந்த ராஜாவை போல நீங்களும் நானும் விழுந்து விடக்கூடிய வாய்ப்பு எப்பயுமே இருக்குது. அதை குறித்து கவனம் இருக்க வேண்டும். ரைட்டா? சரி, இப்போ இப்படி ஒரு தப்பு செஞ்சிடுறாங்க. அப்போ நடக்கிறது என்ன? 20வது வசனத்தில் பார்க்குறோம், அப்பொழுது தேவனுடைய ஆவி ஆசாரியனாகிய யோய்தாவின் குமாரனாகிய சகரியாவின் மேல் இறங்கினதால் அவன் ஜனத்திற்கு எதிரே நின்று நீங்கள் கர்த்தருடைய கற்பனை மீறுகிறது என்ன அப்படின்னு சொல்லி, அங்கே உங்களை ஆண்டவர் நீங்கள் வாழ்க்கையில் சித்தி பெற மாட்டீங்க, உங்களை கைவிட்டு விடுவார் என்று சொல்லி ஆவியானவர் இறங்கி சொல்லுகிற தீர்க்க தரிசன எச்சரிக்கைகள் அங்கே என்ன செய்கிறாரு? ராஜாவுக்கும் ஜனங்களுக்கும் சொல்கிறார். இப்போ நம்ம என்ன செய்தி பார்த்துட்டு இருக்கிறோம்? குறைகள் சுட்டி காண்பிக்கப்படும் போது என்ன ரெஸ்பான்ஸ், என்ன நம்ம செய்ய போகிறோம்? கண்டுக்கிடாமல் இருக்க போகிறோமா? காயினை போல, உசியா ராஜாவை போல கோவப்பட போகிறோமா? இந்த ராஜா, இவர் பேர் என்னன்னு பார்த்தோம், யோவாஸ் செய்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால் 21 எழுதியிருக்கு, அதனால் அவர்கள் அவனுக்கு விரோதமாக கட்டுப்பாடு பண்ணி கர்த்தருடைய ஆலய பிரகாரத்தில் ராஜாவுடைய கற்பனையின்படி அவனை கல்லெறிந்து கொன்றார்கள். யூதர்கள் என்ன சொல்லுவாங்கன்னு இயேசு கிறிஸ்து சொல்லுவார்னா, நாங்கள் எங்கள் பிதாக்களின் நாட்கள்ல இருந்தால் இப்படிலாம் செஞ்சிருக்க மாட்டோம்னு ஒன்று சொல்லுவாங்களா? என்ன சொல்லுவாங்க? இப்போ உங்கள்கிட்ட கேள்வி, நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் இப்படி செஞ்சுருப்பீங்களா? நான் அப்படி செஞ்சுருப்பேனா அப்படின்னு கேள்வி கேட்டால் எனக்கு என்ன தோணுது? அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன். ஐயோ, தேவனுடைய ஆலயத்தில் போய் துணிகரமாக கொல்லலாம், அப்படிலாம் நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் ஜீசஸ் என்ன சொல்கிறாரு? நீங்கள் அப்படி சொல்கிறீங்க, அப்படி இல்லைன்னு சொல்கிறார். இதெல்லாம் நம்மளாம் நினச்சிக்கிறது, இப்படிலாம் நம்ம செய்ய மாட்டோம், நான்லாம் இப்படிலாம் செய்ய மாட்டோம். பைபிளில் இப்படி ஒன்று சொல்லியிருக்கு, யோவாஸ் இப்படி செய்தால் நானும் இப்படி செய்ய வாய்ப்பு இருக்கிறது. அதை நம்ம ஒத்துக்கிட்டால் தான் ரட்சிப்பு. ஒத்துக்கிட்டலைன்னா நம்ம ஏமாந்துருவோம். நானும் இப்படிலாம் கொலைலாம் பண்ண மாட்டேங்க அப்படின்னு நானாக நினச்சிக்கிட்டேன்னா வாய்ப்பு இருக்கிறது, கொலைகாரனா கூட மாறிடலாம். ஆனால் இந்த எச்சரிக்கையை பார்க்குறேன், ஓஹோ, கர்த்தருக்கு பிரியமாக இருந்து இப்படி நல்லா இருந்து ஆவியானவர் சொல்லி வரக்கூடிய தீர்க்க தரிசனத்தை கூட கேட்க முடியாமல் கடினமாகி கோபப்பட்டதும் அல்லாமல் கொலையும் செய்ய முடியுமா?
துணிகரமாக தேவனுடைய ஆலயத்துக்குள்ளே போய் கொலை செய்யுங்கிற அளவுக்கு இருதயம் கடினப்பட வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு என்ன செய்யுது, எச்சரிக்கிறது. அதனுடைய ரிசல்ட் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, அதற்கு தொடர்ச்சியான வசனங்களை நம்ம பார்த்தா, மரிக்கும்போது அது யார், இவர் இவ்வளவு நாள் பத்திரமாக நடத்தின யோய்தாவுடைய சொந்த மகன். அப்போ பாருங்களேன், அதுக்குரிய நன்றி கூட இல்லை. இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். நம்ம வாழக்கூடிய உலகம் இப்படித்தான் இருக்கும். இந்த அவர் பேர் என்ன போட்டிருக்கு, யோய்தாவின் குமாரனான சகரியான்னு எழுதியிருக்கு. சகரியா யார், இந்த ராஜாவை வாழ்க்கை முழுவதும் வழி நடத்தின யோய்தாவுடைய சொந்த மகன். அவரால் தான் இந்த ராஜா நல்லா இருந்தார். ஓகே, இந்த சகரியா என்ன நினச்சிருக்கலாம், நம்ம அப்பா ராஜாவுக்கு ரொம்ப பிரியமாக இருந்தார், அப்போ இந்த ராஜா நம்மளை நல்லா பார்த்துக்கிடுவாருப்பா, இப்படிலாம் நம்ம நம்பினோம்னா ஏமாந்துருவோம் அந்த உலகத்தில். அப்படி சோர்ந்து போயிடுவோம். ஐயோ, எங்கள் அப்பாவுக்கு இவ்வளோ நல்லா செஞ்சார், என்னை இப்படி ஒரு பண்ணிட்டார். இப்படி தான் இருக்கும் இந்த உலகம். கர்த்தரையே தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். எங்கள் அப்பாவை இவர் நல்லா பார்த்து, எங்கள் அப்பா இவருக்கு என்ன செஞ்சார், நல்லது நல்லா செஞ்சார், அதனால எனக்கு இவர் நல்லது செய்வார் நினச்சேன்னா எனக்கு ஏமாற்றங்கள் இந்த உலகத்தில் காத்திருக்கிறது. ஆனால் நம்முடைய பரம பிதாவை நம்பி இருக்கிறவர்களுக்கு என்ன இல்லை, ஒரு நாளும் அங்கே ஏமாற்றங்கள் கிடையாது. சரி, அவனை என்ன செஞ்சிடறாங்க, அந்த தீர்க்கதரிசியை கொன்று விடுகிறார்கள். அதனால் நடந்த ரிசல்ட்டெல்லாம் நம்ம என்ன செய்கிறோம், 23 பார்க்கலாம். மறு வருஷத்திலே சீரியாவின் சேனைகள் அவனுக்கு விரோதமாய் வந்து கொள்ளையிட்டார்கள்னு எழுதியிருக்கு. 24 சீரியாவின் சேனை சிறு கூட்டமாய் வந்திருந்தாலும் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாய கர்த்தரை விட்டுவிட்டபடியால் கர்த்தர் மகா பெரிய சேனையை அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார்கள் அப்படின்னு எழுதியிருக்கு. 25 அவர்கள் அவனை மகா வேதனைக்குள்ளவனாக விட்டு போனார்கள். அவனுடைய ஊழியக்காரர் ஆசாரியனான யோய்தாவுடைய குமாரன் இரத்த பழி நிமித்தம் அவனுக்கு விரோதமாய் கட்டுப்பாடு பண்ணி அவன் படுக்கையிலே அவனை கொன்று போட்டார்கள். ஒரு மனுஷனுக்கு உலகத்திலே பாதுகாப்பு சொந்த வீடு, பெட்ரூம், கட்டில், அதுதான் அவனுக்கு பாதுகாப்பு. யார் வர முடியாது, அவனுடைய வீடு இல்லை. எங்கே அவன் கொலை செய்யப்படுகிறான், சொந்த தூங்கி கொண்டிருக்கிற கட்டிலே கொலை செய்யப்படுகிறான். எதுக்காக, இவன் ரத்தம் சிந்துறான். ஆண்டவர் தன்னுடைய குறையை சுட்டி காண்பிப்பதற்கு ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுத்தார். ஒரு மனிதன் மூலமாய் ஆவியானவர் இறங்கி பேசினார். அதை கேட்க மனதில்லை, அந்த மனிதனை கொன்றும் போட்டு விடுகிறான். அதனுடைய ரிசல்ட்டை பார்க்குறோம். ஆண்டவருடைய பிரமாணம் என்ன, ரத்தத்தை சிந்தினவன் அவனுடைய ரத்தம் சிந்தப்பட வேண்டும். இதுதான் ஆண்டவருடைய பிரமாணம். அங்கே மனம் திரும்பாவிட்டால் அதனுடைய நிலையை நம்ம பார்க்குறோம். சொந்த கட்டிலே கொலை செய்து போடப்படுகிறான். குறைகள் சுட்டி காண்பிக்கப்படும் போது காயின் என்ன செஞ்சான்னு பார்த்தோம், இன்டிஃபரண்ட், கண்டுகொள்ளாமல் இருந்ததை பார்த்தோம். உசியா ராஜா கோபம் அடைந்ததை பார்த்தோம். இங்கே யோவாஸ் என்ன செய்கிறாரு, கொலை செய்து விடுகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். கடைசியாக இன்னொரு ரெஸ்பான்ஸ் இருக்குது. அது என்ன, 1 ராஜாக்கள் 21. இங்கே ஆகாப் என்கிற மகா பொல்லாத ஒரு ராஜா, பைபிள் வாசம் எல்லாருக்கும் தெரியும், இருக்கலே ஒஸ்ட் கிங். அவ்வளவு கொலைகள், திருடு, மனைவினால் ஏவப்பட்டு செய்த பாவங்கள் அவ்வளவு, ரைட்டா. இவர் என்ன செய்கிறாரு, தன்னுடைய அரண்மனைக்கிட்டே இருக்கிற நாபோத் என்கிறவருடைய ஒரு திராட்சை தோட்டம், அதை வாங்கணும்னு நினைக்கிறாரு. அவர் விற்கலை. பைபிள் படி பிதாக்களின் சுதந்திரத்தை விற்கக்கூடாது, வசனத்தின்படி அந்த நபர் இருக்கிறார். ஆனால் கோபத்தில் என்ன செய்து விடுகிறார், மனைவியின் சொல்லை கேட்டு கொலை செய்து ஏமாற்றி அந்த இடத்தை என்ன செஞ்சிடறாரு, அபகரித்து கொள்ளுகிறார். நடக்கிறது என்ன, ஆண்டவர் தீர்க்கதரிசி மூலமாக பேசுகிறார். 24வது வசனத்தில், ஆகாவின் சந்ததியிலே பட்டணத்திலே சாகிறவனின் நாய்களும் வெளியே சாகிறவனை ஆகாயத்து பறவைகளும் தின்னும். ஆண்டவரை அழிக்கணும்னு வச்சுட்டா தப்பிக்கவே முடியாது. அதான் பாயிண்ட். பட்டணத்தில் இருந்தால் தான் பிரச்சனை. எங்கேயாவது கிராமத்துக்கு ஓடி போயிடுவோமா, எங்கே போனாலும் கொல்லணும்னு நினச்சிட்டாருன்னா ஆண்டவர் கையிலேருந்து என்ன செய்ய முடியாது, தப்பிக்க முடியாதுங்கிற சாபம் வந்து விடுகிறது. அதனுடைய ரெஸ்பான்ஸ் என்ன, இவன் இருக்கலே பார்த்தோம், இவ்வளோ நாள் உசியா ராஜாவாவது கொஞ்சம் நல்ல ராஜா, அவருக்கு கோபம் வந்துச்சு அப்படின்லாம் பார்க்குறோம். இவர் என்ன செய்தார் அப்படின்னு பார்க்கும்போது 27வது வசனத்தில் எழுதியிருக்கு. இன்னும் நிறைய அந்த எச்சரிக்கையெல்லாம் கேட்ட பின்னாடி 27 ஆகாப் இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து தன் சரீரத்தின் மேல் ரட்டை போர்த்தி கொண்டு உபவாசம் பண்ணி ரட்டிலே படுத்து தாழ்மையாய் நடந்து கொண்டான். அல்லேலூயா. கொலை பாதகங்கள் செஞ்சாச்சு. மற்ற ராஜாக்களை காட்டிலும் 100,000 மடங்கு தப்பு செய்த ஒரு மனிதன் ஏதோ வாழ்க்கையில் ஒரு ஸ்டேஜில் உண்மையாகவே மனதிலிருந்து பயந்து, கர்த்தருக்கு பயந்து, ஐயோ தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி தன் வஸ்திரத்தை கிழித்து அப்படின்னு சொல்லி தன்னை தாழ்த்து விட்டதை அங்கே என்ன செய்கிறோம், நம்ம பார்க்குறோம். ஆண்டவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய வார்த்தை எலியாவுக்கு வருது 29. ஆகாப் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினதை கண்டாயா, அவன் எனக்கு முன்பாக தன்னை தாழ்த்துகிறபடியால் நான் அவன் நாட்களில் அந்த பொல்லாப்பை
வர பண்ணாமல். ஹல்லேலூயா. கிறிஸ்தவ உபதேசத்தின் ஒரு அடிப்படை மறந்துடக்கூடாது. தலைவிதின்னு ஒன்றே கிடையாது. நிறைய அதை நம்பக்கூடிய மற்ற மதத்தினர் இருக்கிறாங்க. நமக்கு என்ன எழுதி வச்சுருக்கோ அதுதான் நடக்கும். அவங்க வாழ்க்கையில் ரொம்ப பிரச்சனைகள் வந்துச்சு, கஷ்டங்கள் வந்து அதை எப்படி அவங்க மனதை சரிப்படுத்திக்கிடுவாங்க அப்படின்னு சொன்னால், இதுதான் நமக்கு எழுதி வச்சிருக்கு, நம்ம கடவுள் இப்படி தான்ப்பா நமக்கு தலையில் எழுதி வச்சிருக்கான். விதி, ஃபேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. இது கிரேக்க புராணங்கள் எல்லாம் எங்கே பார்த்தாலும் இருக்கும். கடவுள்கள் நமக்கு என்ன எழுதி வச்சுருக்காங்களோ அதான் நடக்கும். நம்ம ஒன்றும் செய்ய முடியாது, நம்ம அப்படியே போக வேண்டியதான். அவங்க கையில் வந்து நம்ம வி ஆர் செஸ் பிளேயர் பான்ஸ். நம்ம வந்து செஸ்ஸில் உள்ள அந்த அந்த பீசஸ். நம்ம கடவுள் வந்து நம்மளை மூவ் பண்ணுவாங்க, இதை இங்கிட்ட வைக்கணும் வைப்பாங்க. நம்ம என்ன செய்ய முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. இதுதான் கிறிஸ்தவத்திற்கு வெளியே இருக்கிற பெரும்பான்மையான நம்பிக்கை. ஆனால் பைபிள் நம்ம வாசிக்கும் போது நமக்கு தலைவிதின்னு எதுவுமே கிடையாது. ஆண்டவர் எப்பயுமே நமக்கு வாய்ப்புகளை கொடுப்பார். நீ உனக்கு முன்பு ஜீவனையும் மரணத்தையும் வைக்கிறேன், எரேமியா 21:8 இருக்கு. நீ எதை தெரிந்து கொள்ள போற அப்படின்னு சொல்லி நமக்கு முன்பாக என்ன செய்வார், வைப்பார். எசேக்கியல்ல பார்த்தா கூட இருக்கும். எசேக்கியல் 33:13 எழுதியிருக்கு, பிழைக்கவே பிழைப்பா என்று நான் நீதிமானுக்கு சொல்லுகிற போது அவன் தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால். நம்ம எப்போ அநியாயம் செய்ய வாய்ப்பு இருக்கு, ரொம்ப நல்லவனாக இருந்துட்டோம்னா நமக்குள்ள ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். இந்த சின்ன தப்பு செஞ்சா என்ன, நான் இவ்வளோ நல்லவனாக இருக்கேனே அப்படின்னு ஒரு நம்பிக்கை வரும் போல. தன் நீதியை நம்பி அநியாயம் செய்தால் அவனுடைய நீதியில் ஒன்றும் நினைக்கப்படுவதில்லை, அவன் செய்த தன் அநியாயத்திலே சாவான். 14, பின்னும் சாகவே சாவா என்று நான் துன்மார்க்கனுக்கு சொல்லும்போது அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி நியாயமும் நீதியும் செய்து துன்மார்க்கன் தான் வாங்கின அடைமானத்தையும் தான் கொள்ளையிட்ட பொருளையும் திரும்ப கொடுத்து விட்டு அநியாயம் செய்யாதபடி ஜீவ பிரமாணங்களில் நடந்தால் அவன் சாகாமல் பிழைக்கவே பிழைப்பான். அல்லேலூயா. மறுபடியும் சொல்லுகிறேன், கிறிஸ்தவ வாழ்க்கையில் தலைவிதிங்கிறதே கிடையாது. நித்திய ஜீவனுக்கு முன்குறிக்கப்பட்டவர்கள் விசுவாசித்தார்கள் எழுதியிருக்கோம் அப்போஸ்தலர் நடவடிக்கையில். எங்கேயுமே நித்திய அக்கினிக்கு முன்குறிக்கப்பட்டவர்கள் யாரை குறித்து எழுதலை. இவனை வந்து ஆண்டவர் வந்து நரகத்துக்கு முன்குறிச்சிருந்தார் அப்படிலாம் சொல்லலை. மனக்கடினப்பட்டு கொடுக்கக்கூடிய வாய்ப்புகளை விட்டுவிட்டவர்களுக்கு தான் அந்த என்ன செய்யுது, நித்திய அழிவு மரணம் என்கிறது வருகிறது. யோனா புஸ்தகத்தில் பார்க்கலாம். நினைவா பட்டணத்துக்கு அங்கே யோனா சொல்லுகிறார், இதே போல் என்ன செய்கிறாங்க, ரட்டுடுத்தி ராஜாவும் ஜனங்களும் மனம் திரும்புகிறார்கள். அதனுடைய முடிவு நம்ம கவனிச்சோன்னு சொன்னால் நம்மளே ஏற்றுக்கிட மாட்டோம். இந்த ஆகாபை பற்றி படிக்கும் போது எனக்கு ஃபஸ்ட் ரீடிங் ஞாபகம் இருக்குது. அது எப்படி ஆண்டவர் இப்படிப்பட்ட நபரை அப்படி தாழ்த்திட்டாப்பில் விட்டுறலாமா அப்படின்னு சொல்லி எனக்கு அப்படி கேள்வி வர்றது போல இருக்குது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் அப்படிப்பட்ட மன்னிக்கிற ஒரு ஆண்டவர், உண்மையான மனம் திரும்புதலுக்கு எப்பொழுதும் மன்னிப்பு கொடுக்கக்கூடிய ஆண்டவர். அப்போ இந்த நாம் பார்த்த இந்த பைபிளில் பார்த்த மனிதர்களுடைய நமக்கு கேட்கிற கேள்வி என்ன, என்னுடைய குறையை யார் மூலமாவது ஆண்டவர் பேசலாம், குறிப்பாக நேரடியாக இயேசுவே வந்து பேசலாம், ஏன் கூட நான் கேட்டுருவேனா அப்படிலாம் இல்லை. அதுவும் நம்ம பார்த்துட்டோம் இல்லை. காயினை போல இன்டிஃபரெண்ட்டாக இருக்க போகிறேனா, எனக்கு என்னென்னு கண்டுகொள்ளாமல் இருக்க போகிறேனா, அல்லது உசியாவை போல என் குறைய சொல்கிறதுக்கு நான் எவ்வளோ பெரிய ராஜா, நீ என்னை பார்த்து என்ன செய்கிற இப்படி ஒரு சொல்லிட்ட அப்படின்னு சொல்லி கோவப்பட போகிறோமா, யோவாசை போல மனக்கடினப்பட்டு கொலைகாரனாக கூட மாற முடியும் அப்படிங்கிறத ஏற்றுக்கொண்டு எச்சரிக்கையாக இருக்க போகிறோமா, அல்லது இப்படி குறைய சொல்லி நீ அழிஞ்சிருவேன்னு சொன்ன பின்பு அங்கே தன் வஸ்திரத்தை கிழித்து, அது வந்து இருதயத்தை கிழிக்கிறது, மனம் திரும்புதலை குறிக்குதுல, மனமுடைந்த ஆண்டவரிடத்துல தாழ்த்த போகிறோமா. இதுதான் ஆண்டவர் நமக்கு முன்பு வைக்கிற சாய்ஸஸ். நீ என்ன செய்ய போகிறாய் அப்படின்னு சொல்லி, இது வந்து நானாக எனக்கு கேட்டுக்கொண்ட கேள்வி. நான் என்ன செய்ய போகிறேன்னு முடிவு எடுக்கிறது நல்லது. முடிவு மட்டும் நம்மளை என்ன செஞ்சிடாது, கொண்டு போயிடாது. எல்லாரும் மறுதளித்தாலும் நான் மறுதளிக்க மாட்டேன், நல்ல தீர்மானங்கள் ரொம்ப தூரம் நம்மளை கொண்டு போகாது. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆகவே விழித்திருந்து நீ ஜெபி, 1 மணி நேரமாவது ஜெபிக்க கூடாதா. இதெல்லாம் வச்சு நம்ம ஜெபிக்கணும். நம்முடைய ஜெப நேரங்கள், ஆண்டவரே நான் உசியா ராஜாவை போல கோபம் அடைந்துடக்கூடாது, இந்த யோகாசை போல என்ன செஞ்சிடக்கூடாது, நான் ஒரு கொலகாரனாக மாறிடக்கூடாது, இப்படிலாம் ஆண்டவர்கிட்ட சொல்லி ஜெபிக்கும் போது தான், அப்படிப்பட்ட சூழ்நிலையில் வரும்போது நம்ம என்ன செய்ய போகிறோம், நம்மளை பார்ப்போம். என்ன செய்ய போகிறோம் நமக்கு தெரியாது. நான் நினச்சேன் மறுதளிக்க மாட்டேன்னு தான் நினச்சேன், ஆனால் என்ன செஞ்சுட்டேன், மறுதளித்து விட்டேன். பேதுருடைய நிலை அதுதான் நம்முடைய நிலை. நம்ம ஒரு சூழ்நிலையில் எப்படி பிஹேவ் பண்ணுவோன்னு நமக்கு தெரியாது, ஆனால் எப்படியெல்லாம் பிஹேவ் பண்ணலாம் அதுக்கு தான் பைபிள் நம்ம வாசிச்சுட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு பக்கங்களும் நமக்கு பேசுகிறது, நம்மோடு எச்சரிக்கிறது. விழுந்தாலும் நீதிமானை திரும்ப எழுப்புகிற தேவன் நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா. மனம் திரும்பி விட்டால் அங்கே ரட்சிப்பு நமக்கு காத்திருக்கிறது. தாவீது ராஜா தன்னுடைய வாழ்க்கையில மனம் திரும்பினதை பார்க்கிறோம். நாத்தான் வந்து சொன்னதை என்ன செய்கிறாரு, ஏற்றுக்கொண்டதை நம்ம பார்க்குறோம். பாவம் செய்யும்போது ஆண்டவர் சொல்லுவார், ஜீவ புஸ்தகத்திலிருந்து பேரை கிறுக்கி போடுவேன் அப்படிலாம் சில வார்த்தைகள் இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் தாவீது இருந்தார். ஆனால் ஒத்துக்கொண்டார், நான் பாவம் செய்தேன்கிறத என்ன செய்கிறாரு, ஒத்துக்கொள்ளுகிறார்.
நான் சும்மா பைபிளில் பார்த்தேன். ரூத் 4:17 ஆரம்பித்து வெளிப்படுத்தின விசேஷம் 22:16 வரைக்கும் தாவீதுங்கிற பேர் கன்கார்டன்ஸில் அப்படி இந்த இதில் பார்த்தேன் 968 முறை எழுதியிருக்கு. அல்லேலூயா. ஜீவ புஸ்தகத்துலேருந்து அவ்வளோதான், இனி போச்சு அப்படின்னு இருந்திருக்க வேண்டிய தாவீதினுடைய நிலை என்ன ஆகுது? அத்தனை முறை பைபிளில் மென்ஷன் பண்ணுவதற்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஒன்று பேதுரு 5:8 எழுதியிருக்கு, தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள்னு எழுதியிருக்கு. டெய்லி சட்டவோட மறந்துட மாட்டோம்ல, நம்ம திடீர்னு அப்படியே இப்போ வந்துட மாட்டோம் இல்லை. நம்முடைய நிர்வாணத்தை மறைக்க வஸ்திரம் ட்ரெஸ் பண்ணுறது போல் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஜெபித்து நம்ம தரித்து கொள்ள வேண்டிய ஒரு வஸ்திரம் என்ன? தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள். 1 பேதுரு 5:5 எழுதியிருக்கு இல்லை. அந்த தாழ்மையை மட்டும் தரித்து கொண்டோம் என்று சொன்னால் யாராவது வரலாம், யார் மேலேயாவது ஆவியானவர் இறங்கி என் கூட பேசிடுவார். நான் டென்ஷன் ஆகிடக்கூடாது, நான் பல்ல கடிச்சிடக்கூடாது, நானே என்ன செஞ்சிடக்கூடாது? அழித்து கொள்ளக்கூடாது. நிலையற்றவனாக இந்த பூமியிலே அலைகிற வாழ்க்கையில் என்ன செஞ்சிடக்கூடாது? நான் போய்விடக்கூடாது. கண்களை மூடி செபிப்போம். எங்கள் ஆத்துமாவை எங்களுக்கு காண்பிக்கிற ஆண்டவரே, ஆவிக்குரிய கண்ணாடியாகிய அருமையான உம்முடைய வசனங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மாசற்றவர்களாக மகிழ்ச்சியோடு உம்முடைய சன்னிதானத்தில் ஒரு நாள் நாங்கள் நிற்கும்படி எங்களுக்கு ஆண்டவரை வைத்திருக்கிற எல்லா ஏதுக்களுக்காக, ஆண்டவரே வார்த்தைகளுக்காக, தீர்க்க தரிசனங்களுக்காக, கடிந்து கொள்ளுதலுக்காக, ஆவிக்குரிய தலைவர்களுக்காக, எல்லாவற்றுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒரு நாளும் எங்கள் இருதயம் எங்களுடைய குறைகள் சுட்டி காண்பிக்கப்படும் போது கடினப்படாதபடி நாங்கள் விழிப்பாக இருந்து இன்னும் ஜெபிக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரை பல்லை கடித்து மூர்க்க வெறி கொள்ளுகிற கூட்டத்தை போல நாங்கள் மாறிவிடாதபடி, வஸ்திரத்தை கிழித்து ஆண்டவரை சாம்பலில் உட்காருகிற அப்படிப்பட்ட தாழ்மையை எந்த நேரத்திலும் நாங்கள் தக்க வைத்துக்கொள்ள எங்களுக்கு நீர் உதவி செய்வீராக. நித்திய ஜீவனை இழந்து விடாதற்கு கிருபை தாரும். உம்முடைய சன்னிதானத்தை விட்டு விலகி போய்விடாதபடி எங்களை நீர் காத்துக்கொள்வீராக. உம்முடைய வார்த்தையின்படி நீதிமான் 7 முறை விழுந்தாலும் திரும்ப எழும்புவான் என்று சொல்லியிருக்கிறீங்களே, நாங்கள் ஒருவேளை விழக்கூடிய சூழ்நிலைகளே உம்முடைய வார்த்தையின்படி கர்த்தரை மீண்டுமாய் தூக்கி எடுத்து உம்முடைய நல்ல வழிகளிலே நடத்த எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் வழிநடத்தி ஆசீர்வதித்து சமாதானத்தை கட்டளையிடுவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த செய்தி நிச்சயமாக உங்களை செயல்பட தூண்டிருக்கும் என விசுவாசிக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து தேவனுக்காக ஏதாவது செய்ய விரும்புகிறீர்களா? கீழ்கண்ட எங்களது ஊழிய திட்டத்திற்காக ஜெபிக்க முன்வரலாமே. தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் ஆலயம் கட்ட தேவையாய் உள்ள 1000 கிராமங்களில் இடம் வாங்கி ஆலயம் கட்டப்பட ரூபாய் 5 லட்சமோ அல்லது அதில் ஒரு பகுதியோ கொடுத்து ஆலயம் கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். சூனேமியால் எலிசாவுக்கு ஒரு அறை வீட்டை கட்டி கொடுத்தது போல புதிய மிஷனரிகள் தங்கி பயிற்சி எடுப்பதற்கு ரூபாய் 2 லட்சம் கொடுத்து ஒரு மிஷனரி வீட்டை கட்டி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் சந்திக்கும் வாலிபர்கள் மற்றும் ஆரம்ப விசுவாசிகளை கிறிஸ்துவுக்குள் வளரச் செய்ய ரூபாய் 300 கொடுத்து முழு வேதாகமும் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். நாம் பணி செய்யும் 8 மாநிலங்களிலும் உள்ள 880 மிஷனரிகளை மாதந்தோறும் ரூபாய் 10,000 கொடுத்தோ அல்லது இயன்ற காணிக்கையை கொடுத்தோ தாங்குவோர் எழும்ப ஜெபியுங்கள். தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களிலும் துரிதமாக சுவிசேஷம் அறிவிக்கவும் பின்தொடர் பணிக்காகவும் சுவிசேஷ வாகனங்கள் வாங்கி கொடுப்போர் எழும்ப ஜெபியுங்கள். தங்கள் வாலிப மற்றும் சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்பட, அபிஷேகிக்கப்பட மற்றும் இயேசுவுக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக வளர கண்மணி பிள்ளைகள் இயேசுவுக்காக திட்டத்தில் தங்கள் பிள்ளைகளை இணைக்கிற பெற்றோர்கள் எழும்ப ஜெபியுங்கள். இந்தியா முழுவதிலும் இன்னும் துரிதமாக நம் மிஷனரி பணிகள் நடக்க மாதந்தோறும் அல்லது வருடத்திற்கு ஒரு முறையாவது ரூபாய் 1000 கொடுத்து எழுப்புதல் விரும்பும் பங்காளர் திட்டத்தில் இணைகிற அநேகர் எழும்ப ஜெபியுங்கள். மேலும் எங்களோடு தொடர்பு கொள்ள விரும்பினால் திரையில் காணும் எங்கள் முகவரியும் குறித்துக் கொள்ளுங்கள். கிராம மிஷனரி இயக்கம், தபால் பெட்டி எண் 51, விருதுநகர் 626001. இந்த நிகழ்ச்சியையோ அல்லது எங்கள் ஊழியத்தையோ நீங்கள் தாங்க விரும்பினால் எங்கள் தொலைபேசி எண்ணை குறித்துக் கொள்ளுங்கள். 7378000444. நான் சொல்றேங்க, ஆண்டவர் உன் அருகில் ஏதோ செய்து கொண்டிருக்கிற. ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ உபத்திரவம் இருக்குது, இவ்வளோ அழுகை இருக்குது, இவ்வளோ அவமானம் இருக்கிறது என்று தானே நீங்கள் புலம்புறீங்க. இல்லைங்க, இஸ்ரவேலின் தேவதாதி தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை.
இந்த வேத புஸ்தகத்தில் ஒவ்வொரு பக்கங்களிலும் ஆண்டவர் அற்புதத்தை மறைத்து வைத்திருக்கிறார். காரியங்களை கற்றுக் கொடுப்பார். நீங்கள் ஜெபத்தோடு ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசிக்கும் போது இதில் உள்ள பொக்கிஷங்க, புதையலுங்க. நான் ஒவ்வொரு முறையும் பைபிளை வாசிக்கும் போது புதிதாக அது கற்றுக் கொடுக்கிறது. என் ஆண்டவர் என்னோடு கூட பேசுகிறார். அதில் ஒரு வெளிச்சம் வருதுங்க. அல்லேலூயா. இந்த வேத வசனங்கள் நமக்கு ஆரோக்கியத்தை கொண்டு வரும், ஜீவனை கொடுக்கும், அற்புதத்தை கொண்டு வரும் ஐயா. நான் பைபிளை வாசிக்கும் போது சின்ன சின்ன அற்புதங்கள் நடக்குதா, அந்த அற்புதம் சுட்டி காண்பிக்கிற அந்த வேத வசனங்கள் மேலே என் கைகளை வச்சு, ஆண்டவரே இப்படிப்பட்ட அற்புதத்தை எனக்கு செய்யுங்கப்பா, என் ஊழியத்தில் செய்யுங்கப்பா, என்னிடத்தில் ஜெபம் பண்ண வருகிற தேவையுள்ளவர்களுக்கு செய்யுங்கப்பா, நான் ஜெபிக்கிறேன். பர்த்திமை குருடன் சுகமாகினதை நான் வாசிக்கிறேன்னா ஆண்டவரிடத்தில் சண்டை போடுகிறேன், போராடுகிறேன். ஏசப்பா, குருடனை சுகப்படுத்திட்டீங்களே, இந்த கடன் பிரச்சனையை மாற்றக்கூடாதா? குருடனை சுகப்படுத்திட்டீங்களே, இந்த கேன்சர் வியாதியை சுகப்படுத்தக்கூடாதா? குருடனை சுகப்படுத்திட்டு அவனை காணும்படி செய்துங்களே. ரட்சிக்கப்படாத குடிக்கு அடிமையாக இருக்கிற அருமையான இந்த குடும்பத்தில் உள்ள அந்த குடும்ப தலைவரை ரட்சிக்கக்கூடாதா, ஒரு விடுதலை கொடுக்கக்கூடாதா? சொல்லி சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் ஜெபத்தை கேட்கிறவர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீதிமொழிகள் 4:20, 21, 22 வசனத்தை பாருங்க. என் மகனை, என் வார்த்தைகளை கவனி, செவிசாய், உன் கண்களை வெட்டி நீங்காதிருப்பதாக உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள், அவைகள் உனக்கு ஜீவனும் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. இந்த செய்தியை கேட்கிற சகோதரனே, சகோதரியை, நான் பிரசங்கிக்கிற வார்த்தைகள் ஆண்டவருடைய வசனங்கள், வார்த்தைகள், வேத வாக்கு தத்தங்கள். இதில் உயிர் இருக்கிறது, ஜீவன் இருக்கிறது, உடலுக்கு ஆரோக்கியம் இருக்கிறது. பைபிளில் இருக்கிற ஒவ்வொரு சம்பவங்களை வாசிங்க, அதில் அற்புதம் புதைஞ்சிருக்குதுங்க. இப்போ நான் உங்களுக்கு வாசித்த வேத வசனங்களில் பெரிய வாக்கு தத்தங்கள்ல, ஆனால் அதில் அற்புதம் இருக்குது. ஒரு பெரிய ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை இருக்கிறது. அந்த தீர்க்க தரிசனம் இந்த செய்தியை கேட்குற சகோதரனை உனக்குரியது, அருமையான சகோதரி உங்களுக்கு அல்லேலூயா. இங்கே என்ன செய்தி இருக்கிறது பாருங்க. ஆதாமுக்கு ஆண்டவர் அயர்ந்த நித்திரையை கொடுக்கிறார். அல்லேலூயா. நல்ல தூக்கத்தை கொடுக்கிறாருங்க. தூக்கங்கிறதுங்க கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரை அளிக்கிறார். அல்லேலூயா. தூக்கமே கர்த்தர் தாங்க தர்றது. நீங்கள் நாளை தினத்தை குறித்து பயம் இருக்குது, தூக்கம் வருமா? உங்கள் பிள்ளைகளை குறித்து பயம் இருக்குது, தூக்கம் வருமா? ஆண்டவர் எல்லாம் பார்த்துக்கொள்ளும். யாருக்கு ஆண்டவர் மீது நம்பிக்கை விசுவாசம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் தூக்கம் வரும். இந்த செய்தியை கேட்கிற சகோதரன் சகோதரி, முதலாவது உங்கள் தூக்கம் எப்படிங்க இருக்குது? உங்கள் தூக்கத்தின் அளவு எப்படி இருக்குதோ அப்போ தான் உங்கள் விசுவாசின் அளவு சரியாக இருக்குன்னு அர்த்தம். அல்லேலூயா. அதுக்காக பிசாசு போல அயர்ந்த நித்திரை ஒருவேளை அப்படி இருக்கக்கூடாது. தூக்கத்தின் ஆவி பிடிச்ச நிறைய பேர் இருப்பாங்க. நேரமும் தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. தாவீது பாருங்க, யுத்த களத்தில் யுத்தம் நடந்துக்கிட்டு இருக்கு, அவன் பகல் நேரத்தில் தூங்குறான். அதனால தான் பத்சிபால் இடத்துல பாவத்தில் விழுகிறான். அல்லேலூயா. தூங்குறதுக்கு ஒரு நேரம் இருக்கிறது. அந்த இரவு நேரத்தில் இளைப்பாறுதலோடு கூட ஆதாம் தூக்கத்தை கொடுத்தது போல ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. எவ்வளோ இப்போ என்கிட்ட 800 மிஷனரிகள் இருக்கிறாங்க. அவ்வளோ சவால்கள் இருக்குது, நெருக்கம் இருக்குது. நான் இரவில் என்ன செய்வேன்? ஆண்டவர்கிட்ட எல்லா காரியத்தையும் இருதயத்தை ஒற்றி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணிட்டு நல்லா தூங்கிடுவேன். பாருங்கள், நான் தூங்கினா போதும். இந்த செய்தி என்ன பிரதர் பேச வர்றீங்க? நீங்கள் நல்லா தூங்குங்க சகோதரனே சகோதரியே. ஏசப்பாட்ட உங்கள் காரியங்களை ஒப்பு கொடுத்து இந்த ராத்திரி வேலை இன்னைக்கு நல்லா தூங்குங்க. ஆதாம தூங்க வச்சுட்டு ஆண்டவர் என்ன செய்கிறார்? ஆதாமிற்கு ஒரு ஏற்ற துணையை உண்டாக்கும்படி அவர் கிரியைகளை நடப்பிக்கிறார். இவன் தூங்கிட்டு இருக்கிறான். ஆனால் இஸ்ரவேலின் தேவதாதி தேவன் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அருமையான இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரன், உனக்கு ஆண்டவர் நித்திரை கொடுக்கிறார். ஆனால் அவர் நித்திரை செய்வதில்லை, அவர் தூங்குவதும் இல்லை, உறங்குவதும் இல்லை. அவர் என்ன செய்கிறாருங்க? உங்களை என்னையும் தூங்க வச்சுட்டு எனக்காக உங்களுக்காக ஏதோ ஒரு காரியத்தை நடப்பிக்கிறார். ஏற்ற துணையை உண்டாக்கும்படி, ஆதாமுக்காக ஏற்ற துணையை உண்டாக்கும்படி ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. மண் எடுக்கிறார், விழா எலும்பை எடுக்கிறார்.
அவர் உருவாக்குறார், ஒரு ஏவாளை உருவாக்குகிறார். எனக்கு இந்த வசனத்தை வாசிக்கும் போது ஏசப்பா என்ன தெரியுமா சொன்னார்? என் மகனே, என்னிடத்தில் உன் காரியங்களை ஒப்பு கொடுத்து நல்ல தூங்கு, நான் உனக்காக வேலை செய்து கொண்டிருப்பேன், உனக்காக நன்கரையே செய்து கொண்டிருப்பேன். அல்லேலூயா. பாருங்க, யாத்திரா 14 அதை தான் சொல்லுகிறார். நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். அல்லேலூயா. நான் சொல்றேங்க, ஆண்டவர் உன் அருகில் ஏதோ செய்து கொண்டிருக்கிறார். ஐயோ, என்னுடைய வாழ்க்கையில் இவ்வளோ உபத்திரவம் இருக்குது, இவ்வளோ அழுகை இருக்குது, இவ்வளோ அவமானம் இருக்கிறது என்று தானே நீங்கள் புலம்புறீங்க. இல்லைங்க, உங்களை நல்ல ஆண்டவர்கிட்ட உங்கள் காரியங்களை ஒப்பு கொடுத்து நல்ல தூங்குங்க. அவர் உங்கள் அருகிலே உங்களுக்காக ஏதோ ஒன்றை ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஐயா. ஹாய் வியூவர்ஸ், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பெயர் அவனராஜன். நான் திருமங்கலத்தைச் சேர்ந்தவன். என்னுடைய தகப்பனார் வியாபாரத்தை தொடர்ந்து காய்கறி வியாபாரம் என்று சொல்லி தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம வாழ்க்கையில் ரொம்ப நம்ம மிஸ் பண்ணக்கூடாத ஒரு விஷயம் என்னென்னா அது சந்தோஷம்தான். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே நம்முடைய பலன் அப்படின்னு இருக்குது. அந்த மகிழ்ச்சி, உண்மையான மகிழ்ச்சி, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்ககிட்ட இருக்கா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நீங்கள் உங்களை செக் பண்ணி பார்த்துக்கிட்டோம். ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, என் லைஃப்பில் இந்த மகிழ்ச்சிகரமான நாட்களை தொடுவதற்கு பல நாள் நான் போராடி இருக்கிறேன். இந்த மகிழ்ச்சியை இன்றைக்கி நான் உங்கள் முன்னாடி நிற்கிறேன்னா முழு மகிழ்ச்சியோடு, மன ரம்யத்தோடு, அவ்வளோ ஆசீர்வாதங்களோடு, நிறைவோடு, உங்களோட மகிழ்ச்சியோடு பேசி கொண்டிருக்கிறேன். அதுக்கு காரணம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான். என்னுடைய சிறு வயதில் இந்த மகிழ்ச்சி எனக்கு கிடைக்கவே இல்லை. என்னுடைய வாலிப வயதில் இந்த சந்தோஷம் எனக்கு கிடைக்கவே இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், 7 வயதில் என்னுடைய தகப்பனார் இறந்துட்டார். 7 வயதில் அவர் இறந்ததுக்கப்புறம் என் வாழ்க்கையில் எனக்கென்று தூக்கி விடுவதற்கோ, எனக்கு ஒரு பெரிய இருள் சூழ்ந்த நாட்களாக இருந்தது. யாரும் என்னை கரம் பிடித்து தூக்கி விடுறதுக்கு ஆட்களே கிடையாது. கிட்டத்தட்ட அநேக 15-20 ஆண்டுகள் நானும் என் தாயாரும் மட்டும் இந்த உலகத்தில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த உலகம் அவ்வளோ பலவீனமான உலகம், எல்லாருமேலே அன்பு செலுத்துகிற உலகமாக இருந்தாலும் நம்மளுடைய சூழ்நிலைகள், ஒருத்தர் வீட்டில் காவலால் இல்லைன்னா அந்த குடும்பம் அவ்வளோ சீர்குலைந்து அது எவ்வளோ துன்பப்படும் என்பதற்கு நானே சாட்சியாக இருக்கிறேன். தகப்பனார் இல்லாமல் என் வாழ்க்கையில் நல்ல சாப்பாடு நான் சாப்பிட்டது கிடையாது. என்னுடைய தேவைகள் ஒன்று கூட நான் சந்திக்கப்பட்டது கிடையாது. என்னுடைய படிப்பு செலவுக்கு கூட என்னால் பணம் கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை. எல்லாம் தாண்டி ஒரு பேருக்கு ஒரு டிகிரி முடித்து அப்படி கிராஸ் பண்ணி வந்தாலும் அடுத்து மேற்படிப்பு படிக்க முடியாத சூழ்நிலை. அதனால் கட்டாயம் நான் பிஸ்னஸ்க்கு மறுபடியும் வரணுன்ற கட்டாயத்துக்கு என் தகப்பனாரோட பிஸ்னஸை தொடர்ந்து நான் எடுத்து நடத்துவதற்கு தள்ளப்பட்டேன். 20வது வயதில் என்னோடய பிஸ்னஸை நானே ஓனராக அண்டர்டேக் பண்ணி நடத்த ஆரம்பித்தேன். நடத்தி கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷ காலம் இந்த உலகம் என்னை அந்த பிஸ்னஸில் அந்த உலகம் என்னை சந்திச்சிச்சு. நான் உலகத்தை அப்போ தான் பார்க்குறேன். இந்த உலகம் அநேக வஞ்சனையான உலகமாக இருந்தது. பார்க்குற மனுஷர்கள்ட்ட எல்லா இடத்துலையும் நான் வஞ்சிக்கப்பட்டேன். எந்த இடத்துலையும் என்னால் பிழைக்க முடியல. இருள் சூழ்ந்த காலம், நிறைய கடனானேன். 20 வயதுலேருந்து அந்த 30 வயதுக்குள்ளே அந்த 10 வருட காலம் என்னுடைய கடன் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே தாண்டி போயிடுச்சு. என்னால் மீள முடியாத கடன். இருளில் தள்ளப்பட்டேன். ஒரு வேளை என்னுடைய வாழ்க்கை அவ்வளோதான்னு சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லாம் நான் மூழ்கின சூழ்நிலையில் இருந்தேன். அந்த 30வது வயது வரைக்கும் என் வாழ்க்கையில் என்னால் சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ளவே முடியல. ஏமாற்றங்களை மட்டும்தான் இந்த உலகம் கொடுத்துச்சு. மனுஷர்கள் பார்த்தாலே பயமாக இருக்கும். எந்த மனுஷர்கிட்ட பேசுகிறதுக்கும் பயமாக இருக்கும். பயம் அவ்வளோ சூழ்ந்துருந்துச்சு. பலவீனம், என்னென்னமோ இந்த உலகத்தில் சிறைப்பட்டு போயிருந்தேன். ஒரு விஷயத்தில் கூட ஒரு விடுதலை, மன தைரியம் எதுவுமே இல்லாத சூழ்நிலையில் இருந்தேன். அந்த கடைசி கிட்டத்தட்ட மூழ்கக்கூடிய சூழ்நிலையில் என்னுடைய நண்பர் மூலமாக இயேசு என்கிற நாமம் எனக்கு தெரிவிக்கப்பட்டது. என் நண்பர் சொன்னார், இயேசு தான் உண்மையான கடவுள் அப்படின்னு சொல்லி. அந்த வார்த்தையை நான் கேட்ச் பண்ணிக்கிட்டேன். அன்றிலிருந்து இயேசுவை பின்தொடர ஆரம்பித்தேன். இயேசுவை என் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு என் பிரச்சனைகள் எல்லாம் அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக என்னுடைய கவலைகள் எல்லாம் மாற ஆரம்பிச்சிச்சு. அல்லேலூயா. அந்த உலகத்தில்
நம்மளுடைய கவலையை மாற்றக்கூடிய நிரந்தரமான ஒரு முடிவு யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இயேசு கிறிஸ்து தான். வேறு எந்த சிற்றின்பங்களும் வேறு எந்த காரியமும் உங்களை விடுதலை செய்ய முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமந்தான் உங்களை விடுதலை செய்ய முடியும். அதை சரியாய் பெற்றுக்கொண்டேன். அந்த இயேசு கிறிஸ்துவை தேடுகிற ஒரு தேடல்ல இறங்கினேன். அவரை தேடி கண்டுபிடித்தேன். அவர் கரம் பிடித்தேன். அவர் என் கரத்தை பற்றி கொண்டார். என் இயேசுவோடு சேர்ந்து நான் இன்னைக்கு என் வாழ்க்கை பயணத்தை 30வது வயதில் ஆரம்பித்தேன். கிட்டத்தட்ட ஒரு 12-13 ஆண்டுகளாக நான் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு கொண்டாடி கொண்டிருக்கிறேன். என் உள்ளத்தில் அவ்வளோ மகிழ்ச்சி. எனக்கு பயம் எவ்வளவோ சின்ன வயதில் இருந்த அந்த பயமெல்லாம் இன்னைக்கு மாறிடுச்சு. இன்னைக்கு சந்தோஷம், அவ்வளோ சந்தோஷம். பயம் கிடையாது. அன்புனா என்னன்னு தெரியாது. மனுஷர்களை பல பாகுபாடாக பிரித்து பார்க்கக்கூடிய ஒரு பார்வை இருக்கும். இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொள்ளலைன்னா நீங்கள் மனுஷரை பார்க்குற பார்வை வெறுப்போடு தான் பார்ப்பீங்க, பல பிளவுகளோடு தான் பார்ப்பீங்க. ஆனால் இயேசு ஏற்றுக்கொண்டது பிறகு எல்லாரையும் என் சொந்த சகோதரராக நான் பார்க்க ஆரம்பித்தேன். இயேசு என்னை மாற்றினார், எனக்கு அன்பை கொடுத்தார், எல்லாருடைய சகோதரத்துவம் பழகிற உண்மையாய் பழகக்கூடிய ஒரு இருதயத்தை கொடுத்தார். இந்த உலகத்தில் நான் அன்பு செலுத்தும் போது உலகம் என் மேலே அன்பு செலுத்துச்சுங்க. நான் மனுஷரை சம்பாதித்தேன். நான் இழந்தவைகளை எல்லாம் மறுபடியுமாக சம்பாதிக்க இயேசு எனக்கு கற்றுக் கொடுத்தார். அதன் நிமித்தமாக என் கடன்கள் எல்லாம் அடைச்சிட்டேன். என் குடும்பத்தில் என் மனைவி, என் 2 பசங்க எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். என் சகலவற்றின் வீட்டில் எல்லாவித ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இயேசுவை அறியாத என்னுடைய சொந்த மனைவி, என் பிள்ளைகள், 77வது வயது வரைக்கும் இயேசுவை அறியாத என்னுடைய தாயார் எல்லாரும் இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு எங்கள் வாழ்க்கை அழகா, மனரம்யமா, சந்தோஷமா, ரொம்ப பேரின்பத்தோடு வாழ கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக இயேசுவோடு இணைந்து இந்த உலகத்திற்கென்று ஏதாவது செய்யணும்னு நான் புறப்படுவதற்கு ஆண்டவர் என்னை அழைத்தார். ஏதோ நான் வாழ்ந்த நாட்களில் பிரயோஜனமாக வாழணும்னு ஆசைப்பட்டு இன்றைக்கு அவரோடு இணைந்து விஎம்எம் என்கிற அந்த ஊழியத்தோடு கூட நான் இணைந்து இன்னைக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறேன். இந்த ஊழியத்தில் இணைஞ்சதுனால நிறைய பயனுள்ள காரியங்களை பிறருக்காக, நம்ம சுற்றி வாழ்கிற உலகத்துக்காக ஏதோ ஒரு காரியம் நம்மளால் செய்ய முடியுதுன்ற நான் உணர்றேன். அப்படிப்பட்ட சந்தோஷத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். நல்ல பிரயோஜனமுள்ள வாழ்க்கையாய் நான் ஏதோ பிறந்தேன் ஏதோ மரிச்சேன்னு போகாத அளவுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான லைஃப்பை என்னுடைய லைஃப்பில் நான் பார்க்குறதுக்கு கர்த்தர் கிருபை செய்திருக்கிறார். ஒருவேளை இதை பார்த்து கொண்டிருக்கிற நீங்கள் இயேசுவை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கவலையாக இருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டங்களாக இருந்தாலும் கர்த்தர் மாற்றுவார். வியாதியாக மாற்றிடுவார், கடனாக மாற்றிடுவார், ஏதோ சிறையிருப்பா, கெட்ட பழக்க வழக்கங்களா, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இயேசுவினிடத்தில் சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையை ஆண்டவர் மாற்றுவார். எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களை ஆசீர்வதித்ததோடு பிறருக்கு ஆசீர்வாதமாகவும் இயேசு மாற்ற வல்லவராக இருக்கிறார். இந்த உலகத்திற்கு உப்பாயிருங்கள், வெளிச்சமாயிருங்கள் என்று இயேசு சொல்லியிருக்கிறார். அதே போல உங்களையும் இயேசு பயன்படுத்த முடியுங்க. நொறுங்கின பாத்திரத்தை ஆண்டவர் அழகான பாத்திரமாக மாற்ற முடியும். உடைந்த உள்ளத்தில் இருக்கிற உங்களை ஆண்டவர் அழகுள்ள ஒரு மகிமையுள்ள வாழ்க்கையை உங்களை வாழ வைத்து பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்க வல்லவராக இருக்கிறார். ஆண்டவரே, இயேசுவே என்று கூப்பிடுங்க. இயேசு தான் உண்மையான தேவன். அவர் நமக்காக, நம்முடைய பாவங்களுக்காக சிலுவையில் மரித்திருக்கிறார். அவர் நம்ம பாவங்களை எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். அவர் தேவனானபடியினால் அவர் மரித்தும் சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறவராய் மரித்து அடக்கம் பண்ணப்பட்ட 3ஆம் நாளிலே உயிரோடு கூட எழுந்தார். இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அவரை நம்புங்கள். இயேசு ஒரு நாள் இந்த உலகத்திற்கு வரப்போகிறார். அவரை நம்பி வாழ ஆரம்பியுங்கள். நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கை அர்த்தமுள்ளதாய் மாறும். ஒரு நாள் உங்கள் மரணம் என்று இந்த பூமியில இருந்தாலும் நித்தியத்திலே நீங்கள் சேர்க்கப்படுவீர்கள். பரலோகத்திலே இயேசுவோடு உங்களால் சந்தோஷமாய் வாழ முடியும். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹலோ குட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம ஒரு புது பாட்டு கத்துக்கலாமா? திராட்சை கொடியே திராட்சை கொடியே திராட்சை செடி நிலைத்திடு, பிள்ளைகளே அன்பு செல்லங்களே இயேசுவில் நிலைத்திடுங்கள். திராட்சை கொடியே திராட்சை கொடியே திராட்சை செடி நிலைத்திடு, பிள்ளைகளே அன்பு செல்லங்களே இயேசுவில் நிலைத்திடுங்கள். இயேசு உன்னை நேசிக்கிறார், அவர் அன்பிலே நிலைத்திடு. வேத வசனம் கைக்கொண்டு அவர் வார்த்தையில் நிலைத்திடு. இயேசு உன்னை நேசிக்கிறார், அவர் அன்பிலே நிலைத்திடு. வேத வசனம் கைக்கொண்டு
அவர் வார்த்தையில் நிலைத்திடு. அவரில் நிலைத்திருந்தால் பிதா நம்மில் மகிமைப்படுவார். அவரில் நிலைத்திருந்தால் பிதா நம்மில் மகிமைப்படுவார். மெய்யான திராட்சை செடி இயேசுவே, அவரில் நிலைத்திருக்கும் திராட்சை கொடி நாம் தானே. மெய்யான திராட்சை செடி இயேசுவே, அவரில் நிலைத்திருக்கும் திராட்சை கொடி நாம் தானே. இப்போ நம்ம இந்த பாட்டுக்கு ஆக்ஷன் கற்றுக்கலாமா? திராட்சை கொடியே திராட்சை கொடியே, திராட்சை செடி நிலைத்திடு. பிள்ளைகளே அன்பு செல்லங்களே, இயேசுவில் நிலைத்திருங்கள். திராட்சை கொடியே திராட்சை கொடியே, திராட்சை செடி நிலைத்திடு. பிள்ளைகளே அன்பு செல்லங்களே, இயேசுவில் நிலைத்திருங்கள். இயேசு உன்னை நேசிக்கிறார், அவர் அன்பிலே நிலைத்திடு. வேத வசனம் கை கொண்டு அவர் வார்த்தையில் நிலைத்திடு. இயேசு உன்னை நேசிக்கிறார், அவர் அன்பிலே நிலைத்திடு. வேத வசனம் கை கொண்டு அவர் வார்த்தையில் நிலைத்திடு. அவர் நிலைத்திருந்தால் பிதா நம்மில் மகிமைப்படுவார். அவரில் நிலைத்திருந்தால் பிதா நம்மில் மகிமைப்படுவார். மெய்யான திராட்சை செடி இயேசுவே, அவரில் நிலைத்திருக்கும் திராட்சை கொடி நாம் தானே. மெய்யான திராட்சை செடி இயேசுவே, அவரில் நிலைத்திருக்கும் திராட்சை கொடி நாம் தானே.